நடராஜன் வந்து ஏறக்குறைய வந்து ஏடிஎம்கேல சசிகலாவுடைய கணவர். அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அண்ணாவுடைய பேச்சை இது பண்ணி அண்ணாவுடைய அது டிஎம்கேல போய் சேர்ந்து மாணவர் அணியில் ஒரு அமைப்பாளராக இருந்தார். மாணவர் அணிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு கலைஞர் வந்த பிறகு தான் கலைஞர் வந்து இவருக்குன்னு ஒரு மக்கள் தொடர்பாளர் அவர் வேலை கொடுத்தாரு. அது இப்படி இருக்கும்போது தான் சசிகலாவுக்கும் இவருக்கும் திருமணம் நடந்து கலைஞருடைய தலைமையில் தான் நடந்துச்சு. அது கடலூரில் இருக்கும்போது ஒரு ஐபிஎஸ் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுடைய தொடர்பின் மூலமாக ஏடிஎம்கேக்கு வர்றாரு. அப்போது தான் சசிகலா அம்மாவுக்கும் செல்வி ஜெயலலிதா அம்மாவுக்கும் உள்ள ஒரு நட்பு ஏற்பட்டு அந்த நட்பு வந்து நெருக்கமாக போயிடுது. சின்னம்மா பெரியம்மாங்களவு போயிடுது. அது அதில் வந்து இவருடைய வந்து அப்போது புதிய பார்வையின் வந்து ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அப்படியே வந்து இங்கே வந்து ஒரு மக்கள் தொடர்பாளர் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய பொறுப்புகளை வச்சுட்டு அப்புறம் அந்த கட்சிக்கு ஒரு பலமான ஆளாக இருந்தார். அதே மாதிரி அவங்க வந்து அவருடைய மனைவி அங்கே உள்ள செல்வாக்கானவங்க அவங்க சொல்கிற ஆட்கள் தான் எம்பி எம்எல்ஏ ஆகணும், சட்டமன்ற அமைச்சர் ஆகணுங்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்கான அம்மாவுடைய இன்னொரு அம்மா அவங்க சின்னம்மா, அவங்க பெரியம்மா. ஜெரீனா யார் அப்படின்னா 2003 வந்து மதுரையில் இருக்கிற ஒரு அழகான பொண்ணு ஜெரீனா. அதாவது 2003 வந்து ஒரு பரபரப்பு ஏற்படுது. அவங்க மதுரையில் வந்து அவங்க ஒரு விமான பணிப்பெண்ணா தன்னுடைய பயிற்சி முடிச்சுட்டு விமான பணிப்பெண்ணா இது பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்து அதிரடியாக போலீஸ் வந்து இறங்குது. இது பண்ணுறது, உங்கள் வீட்டில் கஞ்சா இருக்குது. கஞ்சா சார், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் பாரு அப்படின்னு உள்ளே பூந்து இது பண்ணி சோதனை பண்ணி இதோ 2 கிலோ கஞ்சா இருக்குது அப்படின்னு கஞ்சா எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த பணமெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. நீதிமன்றத்துக்கு வந்து எப்படியாவது நான் நிரபராதின்னு சொல்லி அவங்க வெளியே வரணும். ஆனால் முடியல. இந்த சர்ச்சை பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இவங்க தான் கஞ்சா கடத்தினாங்க, இவங்க தான் ஒரு பெண்ணு, இத்தனை கிலோ வச்சுருந்தாங்க, இத்தனை நகை வச்சுருக்காங்க, இதெல்லாம் வச்சுருக்காங்க, பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்ல உடனே ஒரு நியூஸாக பெருசாக இதாகுது. இவங்க என்ன திணறி இருக்கட்டும் போது அப்போ இவங்களுக்காக அந்த கோர்ட்டில் வாதாடுறதுக்கு யார் வருவாங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது திடீர்னு ஒரு பெரிய திருப்பம் வருது. இப்போ இருக்கிற கபில் சிபல் இருக்கால காங்கிரஸில் எம்பி, மிகப்பெரிய சர்ச்சைகள் பல வழக்குகளை வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த கபில் சிபல் தான் அவர் வந்து இவங்களுக்காக வழக்காட வர்றார். இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டமாக இருக்காங்க இல்லையா, ஜூனியர் விகடன், இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள்லாம் இதை பற்றி துருவாக வந்து தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது யார், இந்த ஜெரீனா யார், ஏன் இவங்க உங்களுடைய கஞ்சா கடத்தினாங்களா, உண்மையா ஏது, இந்த மிகப்பெரிய வழக்கறிஞர் இவங்களுக்காக ஏன் வர்றாரு அப்படிங்கிற தோண்டும் போது தான் தெரியுது இந்த ஈசிஆரில் இருக்கிற பங்களா வந்து நடராஜன் கொடுத்த அன்பளிப்பு இவங்களுக்கு. சின்னம்மாவுக்கு காதுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, சரி சக்காளித்து சண்டைன்னு ஒன்று வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது வரும்போது இவங்க அங்கே உள்ளே இருக்காங்க, இவர் வெளியே இவர் கூட இல்லை, இப்போது இவர் கூட இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதாகிடுது அவங்களுக்கு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது அவங்க வந்து மேலிடத்தில் சொல்லி அம்மா கிட்ட சொல்லி இவங்க மேலே அந்த வழக்கு போடுறாங்க. கஞ்சா கேஸ் வந்து கஞ்சா வழக்கு போட்டு இவங்களை உள்ளே தள்ளுறாங்க. ஒரு தன்னுடைய கணவரை இவங்க வச்சிருக்காங்க, கணவர் இவங்கள வச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அவங்க வந்து இவங்களை வந்து உள்ள மாட்டி விடுறாங்க. இதுக்கு பிறகுதான் அவருடைய கணவரே வந்து அந்த அம்மாவை வந்து வெளியேற்றுறார். அது வெளியே அவங்களுக்கு தெரியாது. அந்த கபில் சிபலை ஏற்பாடு பண்ணுறது அவர் தான் ஏற்பாடு பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றி வெளியே நிற்கிறார். அதுக்கு பிறகு அவங்க வந்து அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள சந்திக்கிறது பண்ணுறது கொஞ்சம் பெரிய நெருக்கமாச்சு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு திடீர்னு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். ஏடிஎம்கேவில் வந்து ஜெயலலிதா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா, நடராஜன், இந்த மாதிரி பல பேர்களை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த ஜெரீனா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆமாம், யார் அவங்க? இல்லை, அதுக்கு முன்னே சொல்லணுமா, அதுக்கு முன்னாடி நீங்கள் நடராஜன் யாருன்னு சொல்லி ஆகணும். நடராஜன் வந்து ஏறக்குறைய வந்து ஏடிஎம்கேல சசிகலாவுடைய கணவர். அவர் ஏறக்குறைய கணவர் தானே? கணவர் தான். அது என்ன ஏறக்குறைய கணவர்? அவர் இல்லை, எல்லோருக்கும் தெரியாதுல்ல, அவர் தான் கணவர்னு. சசிகலாவுடைய கணவர் இறந்துட்டார்ல. இப்போ இறந்துட்டார். அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு
அண்ணாவுடைய பேச்சை இது பண்ணி அண்ணாவுடைய அது டிஎம்கேல போய் சேர்ந்து மாணவர் அணி இல்லை ஒரு அமைப்பாளராக இருந்தார். மாணவர் அணிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு கலைஞர் வந்த பிறகு தான் கலைஞர் வந்து இவருக்குன்னு ஒரு மக்கள் தொடர்பாளர் அவர் வேலை கொடுத்தாரு. அப்படி அது இப்படி இருக்கும்போது தான் சசிகலாவுக்கும் இவருக்கும் திருமணம் நடந்து கலைஞருடைய தலைமையில் தான் நடந்துச்சு. அது இவங்க திருமணம். அதுக்கு பிறகு இவங்க வந்து அப்படியே இது பண்ணுறாங்க. அது பிறகு இவங்க அந்த கடலூரில் இருக்கும்போது வேறொரு ஒரு ஐபிஎஸ் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுடைய தொடர்பின் மூலமாக ஏடிஎம்கேக்கு வர்றாரு. அப்போது தான் சசிகலா அம்மாவுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் உள்ள ஒரு நட்பு ஏற்பட்டு அந்த நட்பு வந்து நெருக்கமாக போயிடுது. சின்னம்மா பெரியம்மாங்களவு போயிடுது. அது அதில் வந்து இவருடைய வந்து அப்போது புதிய பார்வையின் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அப்படியே வந்து இங்கே வந்து ஒரு மக்கள் தொடர்பாளர் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய பொறுப்புகளை வச்சுட்டு அப்புறம் அந்த கட்சிக்கு ஒரு பலமான ஆளாக இருந்தார். கட்சிக்கு வந்து ஆட்களை கொண்டு வருவது இது பெரிய விஐபிகள் அந்த மாதிரி இருந்தார். அப்படி இருந்த ஒரு செல்வாக்கான ஆள் அவர். அதே மாதிரி அவங்க வந்து அவருடைய மனைவி அங்கே உள்ள செல்வாக்கானவங்க அவங்க சொல்கிற ஆட்கள் தான் எம்பி எம்எல்ஏ ஆகணும், சட்டமன்ற அமைச்சர் ஆகணுங்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்கான அம்மாவுடைய இன்னொரு அம்மா, அவங்க சின்னம்மா, அவங்க பெரியம்மா. அந்த இதில் வந்து என்னென்னா இந்த ஜெரீனா யார் அப்படின்னா 2003 வந்து மதுரையில் இருக்கிற ஒரு அழகான பொண்ணு ஜெரீனா, இளம்பெண். எங்கே இருக்காங்க? மதுரையில் இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மதுரையிலே அழகான பொண்ணு ஜெரீனா தான் அப்படிங்கிற அவங்க தான். இல்லை, ஒரு பொண்ணுன்னு சொல்லும்போது அழகான பொண்ணாக இருந்தால் தான் சில பின்னாடி பல பேர் வருவாங்க, விஐபிலாம் வர முடியும். அதில் நடராஜன் ஒருத்தரா? இல்லை, சொல்ல வரேன் நான் வந்து. அதாவது 2003 வந்து ஒரு பரபரப்பு ஏற்படுது. அவங்க மதுரையில் வந்து அவங்க ஒரு விமான பணிப்பெண்ணாக தன்னுடைய பயிற்சி முடிச்சுட்டு விமான பணிப்பெண்ணாக இது பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்து அதிரடியாக போலீஸ் வந்து இறங்குது. இது பண்ணுறது, உங்கள் வீட்டில் கஞ்சா இருக்குது. கஞ்சா சார், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் பாரு அப்படின்னு உள்ளே பூந்து இது பண்ணி சோதனை பண்ணி இதோ 2 கிலோ கஞ்சா இருக்குது அப்படின்னு கஞ்சா எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த பணமெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து ஈசிஆரில் இருக்கிற பங்களா வந்து இந்த அம்மாவுக்கு பங்களா. அந்த பங்களாலேருந்து நகை பணம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வேறொரு போலீஸ் வருது. இதெல்லாம் எப்படி, நீ இந்த கஞ்சா விற்று சம்பாதிச்சது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈசிஆரில் பங்களா வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு வசதியான பெண்ணா? இல்லை, அப்புறம் சொல்கிறேன். அது அந்த ஈசிஆரில் இருக்க நகை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சார் எனக்கும் இந்த கஞ்சாவுக்கும் சம்மந்தம் இல்லை சார், எனக்கும் சம்மந்தம் இல்லை. இல்லைம்மா, நீ இதெல்லாம் சம்பாரிச்சு தான் இதை வாங்கியிருக்கேன், இந்த ஈசிஆரில் பங்களா வாங்கியிருக்கேன், இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. அதுக்கு பிறகு இவங்க பேசி ஒரு இது பண்ணி சிறையில் தள்ளிடுறாங்க. சிறைக்கும் அப்புறம் நீதிமன்றத்துக்கும் அவன் சுற்றிட்டு இருக்கான். நீதிமன்றத்துக்கு வந்து எப்படியாவது நான் நிரபராதின்னு சொல்லி அவங்க வெளியே வரணும். ஆனால் முடியலை. இந்த சர்ச்சை பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இவங்க தான் கஞ்சா கடத்தினாங்க, இவங்க தான் ஒரு பெண்ணு, இத்தனை கிலோ வச்சுருந்தாங்க, இத்தனை நகை வச்சுருக்காங்க, இதெல்லாம் வச்சுருக்காங்க, பணம் வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்ல உடனே ஒரு நியூஸாக பெருசாக இதாகுது. இவங்க என்ன திணறி இருக்கிட்டு போது அப்போ இவங்களுக்காக அந்த கோர்ட்டில் வாதாடுறதுக்கு யார் வருவாங்கன்னு யோசித்து பார்க்கும்போது திடீர்னு ஒரு பெரிய திருப்பம் வருது. இப்போ இருக்கிற கபில் சிபல் இருக்கால, காங்கிரஸில் எம்பி, மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள பல வழக்குகளை வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த கபில் சிபல் தான் அவர் வந்து இவங்களுக்காக வழக்காட வர்றார். லாயர். அன்றைக்கி மிகப்பெரிய இது உங்களுக்கு மணிக்கணக்காக தான் இவங்களுக்கெல்லாம் சம்பளம். ஒரு மணிக்கணக்காக, அதாவது ஒரு சாதாரண ஒரு இளம்பெண், அழகான பொண்ணு ஜெரீனா, இவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய லாயர் வந்து மும்பையிலேருந்து இங்கே வர்றார் வழக்காட. அப்படின்னா என்ன இதுக்கு யார், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதோ இந்த பொண்ணு அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்துடுதுல்ல. யார் இந்த பொண்ணு, எப்படி இந்த பொண்ணுக்கு இவர் ஏன் இப்படி வர்றாரு, இவர் ஏன் வழக்காட வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பு கிரியேட் ஆகும்போது அன்றைக்கி இந்த புலனாய்வு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டமாக இருக்காங்க இல்லையா, இந்த உங்களுக்கு நக்கீரன், ஜூனியர் விகடன், இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள்லாம் இதை பற்றி துருவாக வந்து தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது யார், இந்த ஜெரீனா யார், ஏன் இவங்க உங்களுடைய கஞ்சா கடத்துனாங்களா, உண்மையாக ஏது, இந்த மிகப்பெரிய வழக்கறிஞர் இவங்களுக்காக ஏன் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தோண்டும் போது தான் தெரியுது. இது வந்து இங்கே இருக்கிற அந்த ஈசிஆரில் இருக்கிற பங்களா வந்து நடராஜன் கொடுத்த அன்பளிப்பு இவங்களுக்கு. நடராஜன் இவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் ஜெரீனாவுக்கு. அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவர் யார் இவர் யார் அப்படின்னு. இந்த விஷயம் வந்து சின்னம்மாவுக்கு தெரியுது. சின்னம்மாவுக்கு காதுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, சரி சக்காளித்து சண்டைன்னு ஒன்று வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது வரும்போது இவங்க அங்கே உள்ளே இருக்காங்க, இவர் வெளியே இவர் கூட இல்லை, இப்போது இவர் கூட இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதாகிடுது அவங்களுக்கு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது அவங்க வந்து மேலிடத்தில் சொல்லி அம்மாக்கிட்ட சொல்லி இவங்க மேலே அந்த வழக்கு போடுறாங்க. கஞ்சா கேஸ், கொஞ்சம் கஞ்சா வழக்கு போட்டு
இவங்களை உள்ளே தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி இருக்கிற அந்த பத்திரிகைகள்லாம் பேச ஆரம்பித்தது. இந்த சர்ச்சைகள் பெரிய அளவில் போக போக நீதிமன்றத்துக்கும் இதுக்கும் போயிட்டு நீதிமன்றத்தில் கேஸ் வேகமாக நடக்குது. இவங்களும் வந்து அப்பப்போ கேஸில் வந்து போகிறாங்க. ஒரு சைடில் வந்து இவங்களை வந்து ஒரு கஞ்சா வியாபாரியாக பார்க்குறாங்க. இன்னொரு சைடில் வந்து அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்த பிறகு அம்மாவால் வேணும்னு இவங்க உள்ளே தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து நடராஜனுக்கு இன்னொரு இவங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருது. இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்படும் போது அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் 2006 இந்த வழக்கிலேருந்து இவங்க விடுவிக்கப்படுறாங்க, குற்றவாளி இல்லை அப்படின்னு. அதுக்கு பிறகு இவங்ககிட்ட எடுத்துகிட்டு போனாங்க, இதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றாங்கன்னு வைங்க. ஆக வந்து ஒரு பெண்ணால் நடந்த சம்பவம் அது. ஒரு பெண் பல வரலாறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்ணால் பல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இங்கே 2 பெண்கள் தான். ஒரு தன்னுடைய கணவரை இவங்க வச்சுருக்காங்க, கணவர் இவங்கள வச்சுருக்கார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அவங்க வந்து இவங்களை வந்து உள்ளே மாட்டி விட்றாங்க. இதுக்கு பிறகு தான் அவருடைய கணவரே வந்து அந்த அம்மாவை வந்து வெளியேற்றுறார். அது வெளியே அவங்களுக்கு தெரியாது. அந்த கபில் சிபலை ஏற்பாடு பண்ணுறது அவர் தான் ஏற்பாடு பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றி வெளியே நிற்கிறார். அதுக்கு பிறகு அவங்க வந்து அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ளே சந்திக்கிறது பண்ணுறது கொஞ்சம் பெரிய நெருக்கமாச்சு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. திடீர்னு அவங்க இந்த ஊரில் இருக்கக்கூடாது இருந்தாலே சர்ச்சைன்னு திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. காணாமல் போயிட்டு ஒரு 2012 வாக்கில் மறுபடியும் வரும்போது, நீங்கள் நடராஜன் பற்றி சொல்லுங்கள், அவர் சசிகலா உங்களுக்கு என்ன மிரட்டினாங்க சொல்லுங்கள், நாங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் மறுபடியும் கேட்குது. ஐயா போதும் ஐயா, ஏற்கனவே என்னை மாட்டி என்னை ஒரு வழி ஆக்கிட்டீங்க, எனக்கு இல்லாததெல்லாம் பண்ணியாச்சு, மறுபடியும் அந்த தொல்லையே எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அது ஒரு கும்பிடு போட்டு ஒதுங்கி போனால். அதுக்கு பிறகு அவங்க வந்து எந்த இடத்துலையும் தலை காட்டலை. நான் இங்கே இருக்கேன், இந்த இன்னாரை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற வார்த்தையும் இன்னும் வரல. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு தீவில் இல்லை ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபாரின்ல எங்கேயாச்சும் இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க விமான பணி பெண்ணாக இருந்தாங்கள, ஒன்று அந்த பணிக்கு போயிருக்கலாம். ஏன்னா அழகாக அந்த அளவு விமான பணி பெண்ணாக நீங்கள் அழகாக இருப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அதாவது அந்த பணிக்கு போயிருக்கலாம். இங்கே நடந்தது அவரை வைத்திருந்தார். அதுக்காக தான் அந்த பங்களாலாம் வாங்கி கொடுத்தார். இந்த சொகுசு வாழ்க்கைக்கெல்லாம் அவர் வந்து இப்போ அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை கூட நடராஜன் அவர்களுடைய பணமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்காது. இப்போ ஒரு பங்களான்னா அப்புறம் இப்போலாம் ஆமாம், அந்த பங்களா இவங்ககிட்ட இருந்து அந்த பங்களா விற்றுருக்கலாம், அல்லது பங்களா இருக்கலாம், வாடகை விட்டுருக்கலாம். அதான் நீங்கள் வந்து அதுக்கான கூலி தானே சார். அவருடைய படம் வந்து கூலியாக மாறிடுதுல்ல, சன்மானம் தானே. எப்போ ஜெயிலராக மாறுன்னு தான் கேட்குது. ஆமாம், ஜெயிலுக்குள்ளே ஒருவேளை ஜெயிலுக்குள்ளே போனதை அவர் காப்பாற்றாமல் விட்டுருந்துருந்தா ரொம்ப இதாக போயிருக்கும். அது வந்து அவர் வந்து தனக்கு விசுவாசமாக அவங்க இருந்தாங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கலாம், என்னன்னு தெரியல. இப்போ எப்படியோ வந்து ஒரு அப்பாவையை மாட்டிக்கிடுச்சு. இதை வந்து எப்படி மாட்டிக்கிச்சு அவருக்கு தெரியும், மாட்ட விட்டாங்க யாருன்னு தெரியும். சரி, இதிலேருந்து விலக்கி விட்டுருவோம் அப்படின்னு அவர் எப்படி ஒரு நல்ல மனசோடு ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி, ஒரு பெரிய வக்கீலை ஏற்பாடு பண்ணி வெளியே தூக்கிட்டார். அந்த வகையில் அவர் கொஞ்சம் நல்லதை செஞ்சுருக்கார் அந்த பொண்ணுக்கு. அதனால் அந்த பொண்ணு வந்து அவரை பற்றி இன்னும் பேசவும் முடியாது. அதை இனிமேல் பேசினாலும் கூட வேறு மாதிரி போயிடும் கேஸ் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. ஏன்னா இன்னும் இவங்க இருக்காங்க, சசிகலா இருக்காங்க, ஆனால் அவர் இல்லை. அந்த ஒரு விஷயம், அவ்வளோதான். ஓகே, ஆக்ஷன் எடுத்த, அதாவது அந்த கேஸ் போடுறதுக்கு ஒரு முக்கிய அதிகாரம் மையமாக இருந்த ஜெயலலிதா அம்மையாரும் இப்போ இல்லை. ஓகே, இப்போ சசிகலா மட்டும்தான் இருக்கு. ஆமாம் இருக்கு. அவங்க சொல்லி ஆனால் அம்மா சின்னம்மா சொன்னால் பெரியம்மா கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தானே உங்களுக்கு அவங்க சொத்துக்கள் எல்லாமே வந்தது. சின்னம்மா சொல்லி அவங்க வந்தது தானே. விஜயே வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு அதனால தானே. தலைவா படத்தில் அதே மாதிரி உங்களுக்கு நாட்டாமை படம் இவங்க வாங்கி பார்த்து அது ஒரு பெரிய சர்ச்சை ஆகிட்டு. அது என்ன சார், நாட்டாமை படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். நாங்கள் பார்க்கணுன்னு சொன்னாங்க, கொண்டாந்து கொடுத்தாங்க, வீட்டில் உட்காந்து பார்த்தாங்க, வச்சு போட்டு பார்த்து அதுக்கு பிறகு பார்த்து ஜெயா டிவியில் போட்டாங்க. அது எந்தவித ரைட்ஸும் வாங்க. ஆமாம், ஒரு பெரிய சர்ச்சையாகிடுச்சு. அதுக்கான ரைட்ஸுக்கான இந்த படத்தை தயாரித்தவர் யார், ஆர்பி சௌத்ரி, சூப்பர். ஆமாம், அதுக்கான பணம் கொடுத்தாலும் இது பண்ணல அதெல்லாம் பண்ணலன்னு சொல்லும்போது பெரிய இது பண்ணும்போது என்னாச்சுன்னா அவரை கூப்பிட்டு கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணார் சௌத்ரியாவா? ஆமாம், பேச முடியாதில்ல, நீங்கள் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேச முடியாதில்ல, நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க, நீ படம் போட்டது. ஏன்னா அந்த படம் வந்து டிவியில் வந்த பிறகு அதோடைய லைஃபே மாறிடுதில்ல. உங்களுக்கு டிவியிலே பார்த்துட்டோம், டிவியில் மறுபடியும் போடுவாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னு போயிடுது இல்லையா. அப்படி அவங்க போட்ட பணமே இதாயிரும்ல. அதுக்காக ஒரு கொஞ்சம் இது பண்ணும்போது என்ன ஆக்குன்னா, ஒரு மிரட்டல்கள் அதிகமாக வந்தவொடனே என்ன பண்ணார், தமிழ் படங்களே தயாரிக்காமல் ஆந்திராவுக்கு போயிட்டார். ஆந்திராவிலே இருந்தார். அந்த கட்சி அதாவது அந்த கட்சி போகிற வரைக்கும்
அந்த அரசியல்வாதிகள் தோற்று போயிட்டு வேறு அரசியல் கட்சி வர்ற வரைக்கும் அவர் ஆந்திரா பக்கம்தான் இருந்தார். ஆந்திராவில் சில தெலுங்கு படங்கள் எடுத்துக்கிட்டு அங்கே தான் இருந்தார். அதுக்கப்புறம் 96க்கு அப்புறம் தான் வந்திருக்காரு. சரத்குமார் செஞ்ச வேலை இது. ஓ, ஏன் சார்? அவர் தானே அதில் நடித்தார். அதில் அவர் ஏன் ப்ரொடியூசருக்கு இப்படி பண்ணணும்? இல்லை, அவர் வந்து இப்போது அவர் என்ன நினச்சிருக்காங்க, அவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அந்த ரீலில் கொடுத்து சரத் சார். ஆமாம், ஏன்னா அவர் தான் இப்போ ஒரு ஹீரோ. அதில் அவர் அந்த கட்சியில் இப்போ முக்கியமான ஒரு பொறுப்பில் போகிறார், ஏடிஎம்கேல போகிறாரு. அதனால் அவங்க சொல்கிறதுனால சரி இந்த படம் பார்க்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு எந்த ஹீரோவும் தான் நடித்த படத்தை பார்க்க வைப்பாங்க. பெரிய அதிகாரிகள் அது தன்னுடைய சிஎம் இவங்களெல்லாம் பார்க்க, அந்த மாதிரி தான் அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அவர் பார்க்க வச்சார். அது என்னென்னா டக்குன்னு இப்படி மாறிச்சு, இந்த படம் அப்படியே இதில் போடலாம், ஜிஆர்டியில் போடலாம் மாதிரி போகும்போது உங்களுக்கு பெரிய ரேஞ்சில் நஷ்டம் வந்துடுதில்ல. அந்த சர்ச்சை இப்போ அவர் அப்படின்னு நினைக்கல சரத்குமார். அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாராட்டுக்கு அவர் பார்த்தாரு. அது வேறு மாதிரி மாறிடுச்சு. அதனால் ஆர்பி சௌத்ரியை அப்படி மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு வச்சது. இப்போ ஜெரினா வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ வரைக்கும் உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போது இது பண்ண மாட்டாங்க. அது வந்தால் சில பேர் மீடியாவில் பார்ப்பாங்க, அது என்ன கேட்பாங்க, அதை மறுபடியும் இது பண்ணும்போது ஒரு சர்ச்சைகள் உருவாகும். அப்படிங்கிறனால அன்றைக்கி இருந்த அந்த பத்திரிகைகளில் நிறைய அந்த விஷயங்கள்லாம் நிறைய விவாதிக்கப்பட்டது. அது அன்றைக்கி நிறைய பேசு பொருளாக இருந்தது. திரும்பின பக்கம்லாம் பெரிய பெரிய சைஸில் ஃபோட்டோ போட்டு அட்டை போட்டு போஸ்டரெல்லாம் போட்டு அன்றைக்கி பெரிய பரபரப்பு இருந்தது. அன்றைக்கி இருந்து நடந்த இந்த மாதிரி கிசுகள் நிறைய நடந்து இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் தான் அது செரீனாவுடைய இது. செரீனா வில்லியம்ஸ் அங்கே எப்படி, இங்கே ஒரு செரீனா அங்கே. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.